கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஸ்வீட் ஊழியத்தின் மூலமாக தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபை கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை தாங்கி வழி நடத்தி வந்தது. எத்தனையோ விதமான அனுபவங்களை நாம் கடந்து வந்தோம். மகிழ்ச்சி இருந்தது, துக்கம் இருந்தது, இழப்பு இருந்தது, ஏமாற்றம் இருந்தது, நன்மை இருந்தது. எல்லா நிலைகளையும் தான் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மிகவும் நல்லவராக இருந்திருக்கின்றார். அவருடைய பெரிதான கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு புதிய ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய ஆண்டை துவங்கும் பொழுது வழக்கமாகவே நம் அனைவருக்கும் இருப்பதைப் போல ஒரு எதிர்பார்ப்புகளும், இந்த ஆண்டு எப்படி நமக்கு இருக்க போகிறது என்கிறதான ஒரு ஆவல் எல்லாம் நிறைந்த வண்ணமாகத்தான் நாம் என்ன செய்திருக்கின்றோம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்வீட் ஊழியத்தின் மூலமாக தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறதான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஜெபத்தோடு கூட இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஒருவேளை வழக்கமாக நாம் கடவுளுடைய பிள்ளைகள் மூலமாக கேட்கின்ற செய்திகள் என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்ற தலைப்பின் கீழாகத்தான் அநேக பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆண்டு என்னென்ன விதமான காரியங்கள் நடக்கப் போகிறது, என்னென்ன விதமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார், இந்த ஆண்டு இவ்விதமாக அமையப் போகிறது என்று சொல்லி ஆண்டுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து பேசுகின்ற செய்திகளை நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஸ்வீட் ஊழியத்தின் மூலமாக மிகுந்த பாரத்தோடு கூட செபித்து கொண்டு வந்திருக்கின்ற கடவுளுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டிலே கடவுள் யாராக இருக்க போகிறார் என்பதைத்தான் நான் பேச போகின்றேன். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லவே இல்லை. நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் என் வாழ்க்கையில நான் கடந்து வருகிற பாதையில அவர் எப்படி என்னோடு கூட இருக்க போகிறார், யாராக இருக்க போகிறார், என்னவாக அவர் இருக்க போகிறார் என்றுதான் நான் பார்க்க போகின்றேன் என்ற எண்ணம் எனக்குள்ளாக ஓடினதினாலே ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கும் பொழுது கடவுள் கொடுத்த இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை இதுவரையிலும் கேள்விப்படாத ஒரு வசனம் அல்ல, நம் அனைவருக்கும் நன்றாக பரிச்சயமான, மிகவும் மனப்பாடம் செய்து பழக்கத்தில் இருக்கின்ற ஒரு வசனம்தான் அது. உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த 27வது வசனத்துடைய முதல் பகுதியை மாத்திரம் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த வசனத்துல 2 காரியம் கடவுளை குறித்து சொல்லப்படுகிறது. முதற் பகுதியில் என்ன எழுதியிருக்கிறது? அநாதி தேவன் உன் அடைக்கலம் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே நம்முடைய கடவுளை குறித்து தொடங்கும் பொழுதே எப்படி துவங்குகிறது என்று சொன்னால், அவர் அநாதி தேவன் என்று துவங்குகிறது. இன்றைக்கு உலக வழக்கத்தில், இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த வார்த்தை எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது என்றால், அநாதி என்று சொன்ன உடனே அவருக்கு யாருமே இல்லாதவர்கள் என்கிறதான எண்ணம் நமக்குள் வருகிறது. பெற்றோர் இல்லாத, உறவினர்கள் இல்லாத, கேட்பாரற்று இருக்கிற ஒரு பிள்ளையை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம்? அநாதை பிள்ளை என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அந்த வார்த்தை எவ்வளவு காயப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கின்ற ஒன்று நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கடவுளை குறித்து சொல்லப்படும் பொழுது அநாதி தேவன் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதற்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் கேட்பாரற்ற கடவுளாக இருக்கிறாரா, அவருக்கென்று யாரும் இல்லையா என்கிற எண்ணம் வரும். ஆனால் இங்கே அநாதி என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் the eternal God என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. இட்டர்னல் என்றால் என்ன? அவருக்கு துவக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. இன்றைக்கு தான் தோன்றினார், இந்த நாளிலே மறைந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஆண்டவர் அல்ல. அவர் ஆண்டுகளை கடந்து இருக்கிறபடியினாலே, அவர் அநாதி தேவன், என்றென்றைக்கும் இருக்கின்ற கடவுள் என்று
வேதத்தில் இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாய் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது என்பதல்ல, இந்த ஆண்டிலே என்னோடு கூட இருக்கிற கடவுள் யாராக இருக்க போகிறார் என்றால் அந்த அனாதி தேவன், என்றும் மாறாத கடவுள் எனக்கு அடைக்கலமாக இருக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அனாதி தேவன் என் அடைக்கலம். ஆம், இந்த வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? அடைக்கலம் என்ற ஒரு வார்த்தை. முதலிலே கடவுள் யாராக இருக்கிறார்? அவர் அனாதியாய் இருக்கிறார், மாறுகின்ற கடவுள் அல்ல. இன்றைக்கு 2025 நாம் வந்திருக்கின்றோம். 2025 என்று சொல்லும் பொழுதே அது எதை குறிக்கிறது? ஒவ்வொரு ஆண்டாக நாம் தாண்டி வந்து கொண்டிருக்கின்றோம். 2024 நம்மை விட்டு போய்விட்டது, இனி அது திரும்ப வரவே வராது. இப்பொழுது நம்முடைய கையில 2025 என்கிறதான ஒரு புதிய ஆண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு 365 நாளில இந்த ஆண்டு கூட போய்விடும். இன்னொரு புதிய ஆண்டுக்காக நாம் காத்திருப்போம். இப்படி மாறிக்கொண்டிருக்கின்ற காலத்தை போல நம்முடைய கடவுள், நம்முடைய ஆண்டவர் மாறுகின்ற ஆண்டவர் அல்ல. அவர் என்றும் இருக்கிற கடவுள், மாறாத கடவுளாக இருக்கிறார். அந்த கடவுள் இந்த புதிய ஆண்டில அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்க போகிறார்? அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்க போகிறார். அவர் அடைக்கலமாக இருக்கின்ற கடவுள். அடைக்கலம் என்றால் என்ன? நமக்கு நன்றாக தெரியும். அடைக்கலம் என்பது நம்மை பாதுகாப்போடு கூட வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு அருமையான ஒரு இடத்திற்கு பெயர் தான் அடைக்கலம். வேதத்தில் அதற்கு புகலிடம் என்று கூட எழுதப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நாம் அனைவரும் ஒரு அடைக்கலமாக, பாதுகாப்பாக இருக்கின்ற இடத்திலே நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நமக்கென்று ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொள்ளுகின்றோம். நம்முடைய மனைவி பிள்ளைகளோடு கூட, உறவுகளோடு கூட சுகமாக பத்திரமாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ற வண்ணமாய் நாம் என்ன செய்கின்றோம்? அடைக்கலமாக ஒரு வீட்டை நாம் அமைத்துக் கொள்ளுகின்றோம். அதில் வசதிகளை நாம் ஏற்படுத்திக் கொண்டு சுகமாக நாம் இருக்கின்றோம். ஏன் நாம் வீட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? நாம் எங்கு வேண்டாலும் தங்கலாம் அல்லவா? காரணம் என்ன? நமக்கு பாதுகாப்பு வேண்டும். நமக்கு பாதுகாப்பு வேண்டும். ஒருவேளை இயற்கை சீற்றங்கள் வரலாம், மழை வரலாம், மிகுதியான உஷ்ண காலங்கள் வரலாம், மேலும் ஆபத்து நிறைந்த விலங்குகள் நம்மை தாக்க வரலாம். இப்படி பல காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கும் பொழுது நாம் வீட்டிலே இருந்தால் என்ன செய்வோம்? அடைக்கலமாக, பத்திரமாக நாம் இருப்போம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, மழை நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அடிக்கடி சொல்வோம். விடுமுறையிலே, பள்ளி இல்லாமல் விடுமுறை விடும் பொழுது அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? எங்கும் வெளியே நீங்கள் போக வேண்டாம், வீட்டிற்குள்ளாகவே நீங்கள் பத்திரமாக இருங்கள் என்று பெரியவர்கள், பெற்றோர்கள் சொல்ல கேட்கின்றோம். காரணம் என்ன? வெளியே செல்லும் பொழுது அங்கே அடைக்கலம் இருப்பதில்லை, பாதுகாப்பு நமக்கு இருப்பதில்லை. நாம் என்ன சொல்லுகிறோம்? வீட்டிற்குள்ளாகவே இருக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துகின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டிலே நமக்கு பாதுகாப்பாக, அரணாக, துருகமாக, கோட்டையாக நமக்கு வேண்டிய எல்லா விதமான புரொடெக்ஷனை ஆண்டவர் கொடுப்பதற்கு அவரே நமக்கு அடைக்கலமாயிருக்கின்றார். இந்த உலக பிரகாரமான வீடுகளிலே நாம் தங்கி பெற்றுக்கொள்ளுகிற அடைக்கலத்தை காட்டிலும், பாதுகாப்பை காட்டிலும் கடவுளே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். The God himself is going to be our protection, the place of protection என்று நாம் சொல்ல வேண்டும். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அடைக்கலம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அனாதி தேவனே உன் அடைக்கலம். ஒருவேளை 2025 ஆண்டு பலவிதமான அனுபவங்களை நமக்கு கொண்டு வரலாம். எப்படி 24 இருந்ததோ அவ்விதமாக எல்லா விதமான அனுபவங்கள் நமக்கு வரலாம். ஏற்றம் இருக்கலாம், இரக்கம் இருக்கலாம், தாழ்வு இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், மகிழ்ச்சி இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், எதுவுமே இருக்காது. த பெட் ஆஃப் ரோசஸ் என்று சொல்லுவார்களே, அப்படி இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. பல எப்படி ஒரு சீதோஷ்ண நிலை வரப்போகிறதோ, ஒவ்வொரு ஆண்டிலும் சீதோஷ்ண நிலைகள் இருக்கிறது. மழைக்காலம் இருக்கிறது, குளிர்காலம் இருக்கிறது, வெயில் காலம் இருக்கிறது. இந்த சீதோஷ்ண நிலைகள் மாறுகிற வண்ணமாக
ஒருவேளை பல அனுபவங்கள் இந்த ஆண்டில நமக்கு இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் the God is going to be my protection. அவர் என்னை பாதுகாக்க போகின்றார். அவர் என் கூட இருக்க போகிறார். அவர் எனக்கு வேண்டிய எல்லா விதமான அரணாக இருந்து வருகிற எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ள போகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொன்னேன் அல்லவா, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டு எனக்கு என்னவற்றை வேணாலும் கொண்டு வரட்டும், ஆனால் என் கூட இருக்கிற கடவுள், என்னை நேசிக்கிற என் தகப்பன், என்னை ரட்சித்திருக்கிற ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறார். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பாதுகாப்புக்குள்ளாக நான் இருக்க போகிறேன். கடவுளுடைய பாதுகாப்புக்குள்ளாக, பராமரிப்புக்குள்ளாக நான் வழி நடத்த போகிறேன் என்பதை மாத்திரம் நீங்களும் நானும் மறந்துவிடவே கூடாது. சங்கீதக்காரன் 91 இப்படி சொல்லுவார், தேவரீர் தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர் என்று சொல்லுவார். தலைமுறையாக, நேற்று தோன்றினவர் அல்ல, இன்றைக்கு மறைந்து போகிற கடவுள் அல்ல. ஆண்டவருக்கு ஒரு எக்ஸ்பைரி என்று கிடையவே கிடையாது. அவர் தோன்றினார், மறைந்தார் என்று சொல்ல முடியாதல்லவா. அந்த கடவுள் எப்படி இருக்கிறார்? தலைமுறையாக, ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கின்ற கடவுள். இந்த புதிய ஆண்டிலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கடவுள் அடைக்கலமானவர். ஆகையால் இந்த ஆண்டிலே நான் எப்படி பாதுகாப்பாக இருக்க போகிறேன், நான் எப்படி வாழப்போகிறேன் என்று சொல்லியெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லவே இல்லை. நீதிமொழிகள் இப்படி எழுதி இருக்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். The name of the Lord is a strong tower. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நீங்களும் நானும் எப்படி இருக்க போகிறோம்? சுகமாக இருக்க போகிறோம் என்று சொன்ன உடனே நாம் நினைத்து விடக்கூடாது, ஒரு சின்ன தலைவலி கூட வராது, ஒரு சின்ன காய்ச்சல் கூட வராது என்று நான் சொல்ல விரும்பவில்லை. எது வந்தாலும் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவராக, ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறவராக, ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய், நம்மை போஷிக்கிறவராக ஆண்டவர் நம் கூட இருக்கிறார். அவருடைய நாமமே, கர்த்தருடைய நாமமே, அநாதி தேவன் எனக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறார். இரண்டாவதாக இந்த பகுதியில் எழுதியிருக்கிறது, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம் என்பது மாத்திரமல்ல, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய நித்திய புயங்கள், அகெயின் இங்கே இன்னொரு புதிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்திற்கு முன்பதாக என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? நித்திய புயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதத்தில் இந்த நித்திய புயம் என்பதற்கு தி எவர் லாஸ்டிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்றும் மாறாத, என்றும் ஒழியாத, என்றும் அதற்குள்ளாக எந்த விதமான மாற்றங்களும் நிகழாத அப்படியே இருக்கின்ற கரம் கர்த்தருடைய கரம். அதில் என்ன வினோதம் என்று சொன்னால், ஒரு சிறிய எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கரம் இருக்கின்றது, வலிமை மிக்க கரம். இந்த கரத்தை கொண்டு நாம் பல பணிகளை நாம் செய்கின்றோம் இல்லையா? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்கின்றோம், வாகனங்களை இயக்குகிறோம், இயந்திரங்களை இயக்குகிறோம், ஒரு பலுவை நாம் தூக்குகின்றோம். அதற்காகவே நமக்கு இந்த கரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இந்த கரத்தில் இருக்கிறதான வலிமை, இந்த கரத்தில் இருக்கிறதான சக்தி என்ன ஆகிறது? நம்முடைய வயது கடந்து செல்ல குன்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சில நேரங்களில் வயது முதிர்ந்தவர்களுக்கு பேராலிட்டிக் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவார்கள், பட்சவாதம் என்று சொல்லுவார்கள். அது வரும்பொழுது என்ன செய்கிறது? இந்த கை கால் செயலிழந்து போகின்றது என்று சொல்ல கேட்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி கை கால் செயலிழந்து போகும் பொழுது எந்த கரம் இதுவரையிலும் பலவிதமான வேலைகளை செய்து கொண்டு வந்ததோ
அந்த கைகளால் இப்பொழுது என்னால் ஒன்றும் செய்யேன், என்னுடைய உடையை கூட நான் உடுத்திக் கொள்ள முடியாது இல்லையா? அப்படி என்றால் மனிதர்களுக்கு இருக்கிற இந்த கரம் இருக்கிறதே, இந்த கரமானது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும், அதற்கு போஷாக்கு இருக்கிற வரையிலும், அதற்கு பலன் இருக்கிற வரைக்கும் செயல்படும். அதற்கு பிறகு இந்த கைகள் என்ன செய்கிறது? செயலற்று போகிறது. ஆனால் கர்த்தருடைய கரத்தை குறித்து இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவருடைய நித்திய புயங்கள். அப்படி என்றால் அந்த கரத்தில் இருக்கிற வலிமை ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என் கரங்களே இவைகளை எல்லாம் உண்டாக்கினது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நாம் பார்க்கிறதான அண்ட சராசரங்கள், வானம், பூமி, எல்லா விதமான உயிரினங்கள், தாவரங்கள், இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இவைகள் உருவாயிற்று? ஆண்டவர் சொல்லுகின்றார், என் கரங்களே இவைகளை எல்லாம் உருவாக்கிற்று. ஆம், உருவாக்குகிற கரம் அந்த கரம் இல்லையா? உருவாக்குகிற கரம். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லுகிறார், உன் வலது கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். வலது கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறேன். அவருடைய கரம் நம்மை பிடித்து வைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கரம். அந்த கரம் இருக்கிறதல்லவா, அது என்ன செய்ய போகிறதாம்? ஆதாரமாக இருக்க போகிறது. இந்த புதிய ஆண்டிலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆதாரம் என்ன? எந்த ஆதாரம் எனக்கு இருக்கிறது? இந்த வருடம் முழுவதும் நான் எப்படி என் பிள்ளைகளை நான் நடத்த போகிறேன்? இதோ என் பிள்ளையினுடைய திருமணம் வந்து விட்டது, என் பிள்ளை அடுத்த படிப்பிற்கு வந்து விட்டார், என் பிள்ளைக்கான தேவைகள் இருக்கிறது, என் குடும்பத்திற்கான தேவைகள் இருக்கிறது. எனக்கென்று ஒரு ஆதாரமும் இல்லையே. என்னால் வங்கியில எதுவும் சேர்த்து வைக்கவில்லை, அல்லது எனக்கு நிரந்தரமான வேலை இல்லை, தொழில் முடங்கி விட்டது, எல்லாம் கடந்து விட்டது. நான் என்ன செய்ய போகிறேன்? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அவர் நமக்கு அடைக்கலம் மாத்திரமல்ல, நம்மை பாதுகாக்கின்ற அற்புதமான ஒரு இடமாக கடவுள் நமக்கு திகழ்வது மாத்திரமல்ல, இந்த ஆண்டிலே கர்த்தருடைய கரம் நமக்கு ஆதாரமாக இருக்க போகிறது. ஆதாரம் அவர்தான். The riches, the source is going to be nothing but the hands of God. கர்த்தருடைய கரம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நமக்கு ஆதாரம் என்று எதை நினைக்கிறோமோ அதுவெல்லாம் ஒரு நாள் மாறி போகும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, எல்லா மாற்றத்திற்கு உட்பட்டவைகள் நம்முடைய கைகள் சேர்த்துதான். நம்முடைய கைகளும் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது. நம்ம அப்ப பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றோம், என் உடம்பில் தெம்பு இருக்கிற வரையிலும், என் உடலில் பலன் இருக்கிற வரைக்கும் பயப்படாதே, நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்று நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம். அப்படி என்றால் என்ன கண்டிஷன் வைக்கின்றோம்? என் உடலில் தெம்பு சக்தி இருக்கும் வரை என்று சொல்லுகிறோம். அப்படி இல்லாமல் போகும் பொழுது I can't do anything. நான் எதையுமே செய்ய முடியும். என் உடலிலே பலன் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் கர்த்தருடைய கரம் அப்படிப்பட்டதல்ல. கர்த்தருடைய கரம் அவருடைய நித்திய பொய்கள். இன்னும் பேதுரு சொல்லுவார், அவருடைய பலத்த கரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The mighty hands of God. கர்த்தருடைய கரம் அது பராக்கிரமம் செய்கிற கரம் என்று வேதம் சொல்லி தருகிறது. ஆம், கடவுளுடைய கரம் உருவாக்குகிற கரம். அந்த கரத்தால் எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும் இல்லையா? அந்த கரம் என்ன செய்ய போகிறது? நமக்கு ஆதாரமாக இருக்க போகிறது. எப்படி ஒரு தாவரம், ஒரு கொடி பக்கத்தில் நிற்கிறதானே ஒரு கொம்பையோ அல்லது இன்னொரு மரத்தையோ பற்றி கொண்டு அதன் மேல் படர்ந்து போகிறதோ, அதே வண்ணமாக இந்த 2025 ஆண்டிலே கடவுளுடைய கரம் ஆதாரமாக இருந்து நம்மை நடத்த போகிறது. எவ்வளவு காலம் நடத்த போகிறது? இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் தீர்மானிக்கப்பட்ட அந்த இமை பொழுது வரையிலும் நடத்த போகிறது. குறிப்பாக இந்த புதிய ஆண்டின் ஒவ்வொரு நிமிடம்
ஒவ்வொரு செகண்ட் என்று சொல்லி ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறது? கைவிடாமல் பிடித்து கொள்ள போகிறது. ஒருவேளை மூழ்குகிற நேரம் வரலாம். பேதுரு கடலிலே இயேசுவோடு நடந்து வருகின்றார். திடீரென்று அவர் சுற்றும் பார்க்கும் பொழுது கடலில் மூழ்குகிறார். அப்படி மூழ்கும் பொழுது, ஆண்டவரே ரட்சியும் என்று பேதுரு கேட்கும் பொழுது இயேசு அவன் கரத்தை பிடித்து தூக்கினார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள போகிறது. எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் அது விளக்கப் போகிறது. எந்த சூழ்நிலையிலும் நம்மை கரம் பிடித்து ஆண்டவர் நடத்த போகிறார். இஸ்ரவேல் மக்கள் எத்தனை ஆண்டுகள் வனாந்தரத்திலே நடந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் கடவுள் ஒரு நாளும் அவர்களை கைவிடவில்லை. எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த அந்த நேரத்திலிருந்து கானான் தேசத்துல அவர்களை கொண்டு போய் விடும் வரையிலும் முழுவதும் வனாந்தர பாதையிலே கடவுளுடைய கரம் அவர்களை நடத்திற்று. கடவுளுடைய கரம் அவர்களை நடத்தினபடியினாலே அவர்களுக்கு எந்த விதமான குறைவுகள் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, உணவுக்கு பஞ்சம் இல்லை. அவர்கள் பாதுகாப்போடு கூட வாழ்ந்தார்கள். எதிர்த்து வந்த விரோதிகள் ஜெயிக்கப்பட்டார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் ஜெயித்தார்கள். எப்படி? கர்த்தருடைய கரம் அவர்களை நடத்திற்று. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்க போகிறது? எப்படியோ கடந்த ஆண்டை நான் தாண்டி வந்து விட்டேன். பல விதமான தோல்விகள், பலவிதமான அவமானங்கள், நிந்தைகள் இருந்தது. என் வேலை போய்விட்டது. நான் கனவாக நினைத்து வைத்திருந்ததான என்னுடைய ரிசோர்ஸ், ஆதாரமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு நான் வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறேன். எப்படி இந்த புதிய ஆண்டிலே என் குடும்பத்தை நடத்த போகிறேன், என் தொழிலை நடத்த போகிறேன், என் ஆரோக்கியம் என்னவாக போகிறது என்றதெல்லாம் நமக்கு முன்பாக இருக்கின்ற கேள்விகளாக நாம் இருக்கலாம். அதுக்கு தவறே இல்லை, இயல்பாக எல்லா மனிதர்களுக்கும் வருகின்ற ஒன்று. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன விசேஷம் அது? இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு அடைக்கலமாகவும் ஆதாரமாகவும் இல்லாமற் போகலாம். அதிலே குறைவு உள்ளவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிறது இந்த ஆண்டில. அது என்ன? கடவுளே என் அடைக்கலமாக இருக்க போகிறார். திரும்ப சொல்லுகிறேன் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்கள் நேசிக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாப்பாக இருக்க போகிறார். 2வதாக, அந்த ஆண்டவருடைய என்றும் மாறாத கரம் உங்களை நடத்த போகிறது. ஒரு சிறு பிள்ளையை தந்தை எப்படி பிடித்திற்கொண்டு அந்த பிள்ளையை நடத்துவாரோ அதே வண்ணமாய் கடவுள் இந்த ஆண்டின் ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். ஆகையால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. எனக்கு என்ன செய்வேன் என்ற கேள்வி உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி வருமானால் எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் என் ஆதாரமாக இருக்கிறார், அவர் என் அடைக்கலமாக இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் என்னை பொறுப்படுத்திக் கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒரு புதிய மாதம் மாத்திரமல்ல, ஒரு புதிய ஆண்டை நாம் துவங்கி இருக்கின்றோம். மிக மகிழ்ச்சியோடு கூட துவங்குகின்றோம். ஆனால் இந்த மகிழ்ச்சி இந்த ஆண்டு முழுவதும் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அது என்ன காரியம்? ஆண்டவரே, இதோ அந்த பலத்த கரத்திற்குள் என்னை அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய அடைக்கலம். ஆகவே நான் அந்த அடைக்கலமாகிய உமக்குள் என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். உமக்குள் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் அல்ல ஆண்டவரே இந்த உலகத்துல வாழப்போவது, நான் அல்ல. பவுல் அழகாய் சொல்லுவாரே, ஜீவிக்கிறேன், ஆனால் ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்விதமாக கடவுளுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கடவுளுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். கடவுளுக்குள்ளாக நம்மை விட்டு கொடுத்து, ஆண்டவரே
just you lead me, Lord. I surrender myself into thy mighty hand என்று சொன்னால் போதும், அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவர் பாதுகாப்பார். மற்றபடி என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் கவலைப்படுவதினாலோ பயப்படுவதினாலோ nothing's going to happen. ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. மாறாக கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விட்டால் போதும், அர்ப்பணித்து விட்டால் போதும், ஆண்டவர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒருவேளை இந்த வருடத்தில் ஒரு தீர்மானத்தை நான் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால், இனிமே தினமும் 5 அதிகாரம் நான் பைபிள் படிப்பேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். இதை எல்லாவற்றையும் தாண்டி ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையை முற்றிலுமாய் உம்முடைய திரு சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறேன், உம்மிலே என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் இல்லாமல் நான் இல்லை என்ற நிலைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எனக்கு தொடர்ந்து அடைக்கலமாய் இருந்தருளும், நீர் எனக்கு ஆதாரமாய் இருந்தருளும் என்று சொல்லுவோம். 2 வார்த்தை, அழகான வார்த்தை, ஈஸி டு ரிமெம்பர். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அனாதி தேவன் என் அடைக்கலம். 2வது, அவருடைய நித்திய புயங்கள் என் ஆதாரம். இந்த உலகத்தில் அவர் மட்டுமே என் அடைக்கலம், அவர் மட்டுமே என் ஆதாரம் என்கிறதான நம்பிக்கை அல்லது தீர்மானத்துக்கு கடவுளுடைய பிள்ளைகள் வரும் பொழுது, இந்த ஆண்டு முழுவதும் எது நடந்தால் நமக்கென்ன. ஆகையினால் தான் நான் துவக்கத்திலே நான் சொன்னேன், இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்ற செய்தி அல்ல. கடவுளுடைய பிள்ளைகள் அநேகரை கொண்டு கர்த்தர் பேசுகிறார், அதில் எந்த தவறும் இல்லை, அவர்களை நான் குற்றப்படுத்தவும் இல்லை. இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்பது அவர்களுக்கு கடவுள் வெளிப்படுத்துகிற காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் அடியேன் உணர்த்தப்பட்டது என்ன, இந்த ஆண்டு எப்படி இருக்க போவது எனக்கு பிரச்சனை இல்லை. என் கடவுள், என் ஆண்டவர் எனக்கு இந்த ஆண்டிலே எப்படி இருக்க போகிறார், 2 காரியத்தை கர்த்தர் சொல்லித் தருகிறார். நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், நானே உன் ஆதாரமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இதைவிட நமக்கு வேறு என்ன வேண்டும்? இதைவிட நமக்கு வேறு என்ன வேண்டும்? அவர் என் ஆதாரமாய் இருக்கும் பொழுது, இந்த ஆண்டிலே எனக்கு என்ன தேவை வந்தாலும் அவரிடம் பொறுப்படுத்திக் கொள்வாரே. அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது, எந்த பிரச்சனைகள் வந்தால் என்ன, எந்த ஆபத்துகள் நேரிட்டால் என்ன, அது புயலானாலும் மழையானாலும் சூறாவளியானாலும் கொந்தளிப்பானாலும் சுனாமியே வந்தாலும் அவர் எனக்கு அடைக்கலம். ஆகவே நான் பத்திரமாய் இருப்பேன். 2025ஆம் ஆண்டு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அது சுகமான ஆண்டாக, நிறைவான ஆண்டாக இருக்கும். கண்களை மூடி செபிக்கலாமா? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய திருக்கரத்திலே நம்ம அர்ப்பணித்து செபிப்போம். அவரே என் அடைக்கலம், அவரே என் ஆதாரம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்மளுடைய நன்றியோடு துதிக்கிறோம். தலைமுறை தலைமுறைக்கும் எங்களுக்கு அடைக்கலமானவர் நீர் ஐயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம் ஆண்டவரே, மனிதர்கள் மாறலாம், இயற்கையிலே பலவிதமான மாற்றங்கள் வரலாம், ஆனால் நீ ஒருபோதும் மாறாதவர். இன்றைக்கும் எங்களோடு கூட கடவுள் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளை நாம் தாடி வந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுது எனக்கு ஒரு புதிய ஆண்டிற்குள்ளா என் ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போகிறது என்ற ஆண்டவரே பயமும் அங்கலாய்ப்பும் மனிதர்களாக எங்களுக்கு இருப்பது இயல்பு ஆண்டவரே. ஆனால் கடவுள் ஆண்டவரே அதை தாண்டி என்ன செய்கிறீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் சிந்திப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வதற்காய் தோற்றோம். ஸ்வீட் ஊழியத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே கடவுளுடைய பிள்ளைகள், இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நீ கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, அநாதி தேவனே, என் அடைக்கலம், நித்திய புயங்கள் ஆதாரமாக இருக்க போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய பாதுகாப்பாக இந்த ஆண்டிலே இருந்து, நீர் எங்களுடைய கர்த்தாவே ஆண்டவரே எங்களை நடத்துகிற ஆதாரமாக நீர் இருந்து எங்களை வழி நடத்த போகிறதுனால இந்த ஆண்டை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் ஆண்டவரே, யாரெல்லாம் கர்த்தாவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எந்த இடத்திலிருந்து கேட்டாலும்
அவர்களை தனித்தனியே உடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து இந்த புதிய ஆண்டிலே செபிக்கிறேன். குடும்பமாக அர்ப்பணித்து செபிக்கிறேன் கர்த்தாவே. பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள், தேவைகள் அதிகமாகிறது. நான் என்ன செய்வேன்? எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஆதாரம் இல்லை. இந்த புதிய ஆண்டிலே எப்படி இருக்க போகிறது? எது இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆதாரமாக, நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர் என்று வாக்குத்தத்தம் செய்ததற்காக உமக்கு நன்றி. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய கிருபை தங்கி ஆண்டவரே, இந்த ஆண்டின் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தாவே நீ நடத்த போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வண்ணமாக ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய தேவைகளிலே உடைய கரம் இருக்கட்டும். சுகவீனமாய் இருக்கிற மக்களாக இருந்தாலும், தொழிலிலே முடங்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிற மக்கள், இன்னும் குடும்பங்களிலே பலவிதமான இன்னல்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கிற பிள்ளைகள், இன்னும் அவருடைய வேலைகளிலே கர்த்தாவே ஆண்டவரே போதுமான நிறைவு இல்லாமல் கர்த்தாவே பிள்ளைகள் கஷ்டப்படுகிற பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள், திருமணத்திற்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த ஆண்டிலே போதுமானவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற முடியாது எங்களை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், அற்புதங்களை செய்யும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம், அரவணைப்பு நம் அனைவரோடும் நம்முடைய எல்லா தேவைகளோடும் கடந்த நாட்கள், கடந்த காலங்கள், கடந்த ஆண்டுகள் முழுவதும் இருந்து வழிநடத்தினது போல அனாதி தேவனே உன் அடைக்கலம், நித்திய பொய்யங்களை உன் ஆதாரம் என்று வாக்கு செய்த ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். May God bless you all. Thank you very much.